வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு பேச போகிறது தீவிரவாதம். இப்போ தீவிரவாதத்தினால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வருது என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போது லேட்டஸ்ட்டாக காஷ்மீரில் பகல்காம் என்கிற இடத்துல ஒரு பெரிய கொலை செயல் நடந்திருக்கு. இந்த பகல்காம்ங்கிறது என்னென்னா, காஷ்மீரில் ஒரு ஒரு உயர்ந்த மலைப்பகுதி. காஷ்மீரே ஒரு அழகான இடம், பள்ளத்தாக்குகளும் மலையும் சேர்ந்துருக்கும். அந்த இடத்துல இது கொஞ்சம் இன்னும் மலை உச்சி, அது மேலே ஏறணும், ஏறி தான் போகணும். அதில் பார்த்தோம்னா ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள் இருக்கும். இந்தியாவோட சுவிட்சர்லாந்துன்னு அதை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது பெயர் பெற்றது. அந்த இடத்துக்கு எப்போவுமே சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அப்போ அது சுற்றுலா பயணிகள் அங்கே நிறைய பேர் போயிருந்தாங்க. அந்த இடத்துல சில பேர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவங்க முஸ்லீம் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அந்த பயணிகளை, அந்த நபர்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு கலிமா சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னு சொல்லி அவங்க முஸ்லீமா ஹிந்துவான்னு பரிசோதனை பண்ணி அப்படி ஹிந்துக்களை செலக்ட் பண்ணி எடுத்து சுட்டு கொண்டாங்க. ஆண் பெண்ணுன்னு பேதம் இல்லாமல் எல்லாத்தையுமே கொண்டிருக்காங்க. இதில் ஒரு 26 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த தீவிரவாத செயல் நடந்த அப்புறம் இவங்க இங்கேருந்து மீதி இருக்கிறவங்க தப்பி ஓடி அந்த மலையில் இறங்கணும். வேறு எந்த விதமான வசதியும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எதுனாலும் தண்ணி தான் வரணும். அந்த மாதிரி வெளியே அப்போ அந்த உள்ளூர் மக்கள் நிறைய பேர் உதவி பண்ணி, அவங்க ஹிந்து முஸ்லீம்லாம் பார்க்கல, நிறைய முஸ்லீம் மக்கள் உதவி பண்ணியிருக்காங்க. இவங்களை காப்பாற்றி ஹோட்டலுக்கு கொண்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அதுக்கப்புறம் அவங்கவுங்க இடத்துக்கு அனுப்புகிற வரைக்கும் கவர்மெண்ட், இராணுவம் அதுக்கப்புறம் உடனே அப்புறம் அடிபட்டவங்க, காயம்பட்டவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. செஞ்சாலும் உள்ளூர் மக்களோட உதவி மிகப்பெரியது. இப்போ இன்றைக்கி அந்த தீவிரவாதத்தை எதிர்த்து உள்ளூர் மக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்திருக்காங்க. அவங்க அதுக்கு எகெயின்ஸ்டாக திரும்பியிருக்காங்க. இந்த ஹிந்து முஸ்லீம்ங்கிறது இதில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம அந்த மக்களை பாராட்டியே தீரும். இதில் பாதிக்கப்பட்டதில் நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 48 பேர் ஒரு குரூப்பாக அவங்க ஒரு சுற்றுலா போயிருக்காங்க. போன இடத்துல அவங்களும் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் திரும்பி வந்திருக்காங்க. அந்த இதை பற்றி அவங்க நிறைய கதையாக அவங்க எப்படிலாம் அவங்க உள்ளூர் மக்கள் பார்த்துக்கிட்டாங்க வச்சாங்கங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இது இப்போ நடந்தது. அதனால் இதுக்கு பதில் நடவடிக்கையாக இந்தியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. உலகம் பூராவும் ஆதரவு திரட்டிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போகிற சிந்து நதியை இப்போ பாகிஸ்தானுக்குள்ளே போக விடாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படி அவங்க ஒவ்வொரு நடவடிக்கையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இது நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, ரொம்ப மோஸ்ட்டாக அஃபெக்ட் பண்ணுறது காஷ்மீரை தீவிரவாதிகள் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இந்த ஆங்கிலேயர்கள் எப்போவுமே ஒரு மத ரீதியாகவே பிரித்தாங்க. முதல்ல 1903 வங்காளத்தை 2ஆக பிரித்தாங்க. முஸ்லீம்களுக்கு உள்ள இடம் தனியாக, இந்துக்களுக்கு தனியான்னு பிரித்தாங்க. அந்த இடம்தான் நமக்கு கிழக்கு வங்காளம்னு போய் இன்றைக்கி அது பங்களாதேஷ்ங்கிற பேரில் இருக்குது. அதுவும் அவங்க பிரித்ததுனால உருவானது. அதே மாதிரி தான் பாகிஸ்தானையும் பிரித்தாங்க. பிரித்து கொடுக்கும்போது இந்த காஷ்மீர் ஒரு மன்னனுக்கு சொந்தமாக இருந்தது, மன்னராட்சியில் இருந்தது காஷ்மீர். அப்போ அவர் சொன்னார், நான் எந்த இதுக்கும் வரல, நான் சுதந்திரமாக எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு சம்மதிக்காமல் ஏதாவது ஒரு நாட்டோட சேரணும்னு அவருக்கு ஒரு ப்ரெஷர் போடும்போது அவர் இந்தியாவில் இருந்துக்கிடுறார். ஏன்னா இந்தியாவில் உங்களுக்கு ஒரு சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கும், உங்களுக்கு சலுகைகள் தரோம்னு சொல்லி இந்தியர்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. காஷ்மீர் இந்தியாவோட வந்துட்டு. இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய மனக்குறை.
நம்ம காஷ்மீரை எடுக்கணும் அப்படிங்கிற இதில் பாகிஸ்தானில் வந்து நிறைய பேர் தீவிரவாதம் உருவாச்சு. இந்த தீவிரவாதம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வந்து அவங்க ஒருத்தர் தீவிரவாதத்தில் ஒரு செயல் செய்யும்போது அவங்க வந்து அதை என்ன செய்யலாம்னு நடவடிக்கை ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போதே ஒரு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும். கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் எந்த இயக்கமும் வளர முடியாது. அப்போ இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொம்பு செய்ய விட்டாங்க, இவங்களை வளர்த்து விட்டாங்க. வளர்த்து விட்டதுனால அப்பப்போ அவங்க வந்து காஷ்மீருக்குள்ளே வருவாங்க, நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க, நிறைய சாவுகள் நிகழும். இராணுவம் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் காஷ்மீர் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. எல்லையை பூரா பாதுகாக்க வேண்டியிருக்கு. எல்லையை தாண்டி இவங்க வராங்க. இப்படி தான் அவங்களோட இது நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த தீவிரவாதம்ங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சில புரட்சி கருத்துக்கள். நம்ம வந்து இவங்க வந்து அமைதியாக போகிறாங்க, இவங்க செய்கிறது சரியில்லை, நம்ம 4 அடி அடித்தோம்னா நம்ம வழிக்கு வருவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு ஆரம்பம். அப்படி அது வந்து நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்திலேயே இருந்தது. அதை வந்து திலகர், வஉசி, சிதம்பரம் பிள்ளை அவங்க எல்லாமே இதை வந்து ஆதரித்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரின்னு போகக்கூடாது, அவங்கள எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும், எதிர்த்து பேசணும், எதிர்த்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அவங்களோட இதாக இருந்தது. அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப்புக்கு போகும்போது நம்ம ஆயுதம் ஏந்தணும் அப்படின்னு வரும்போது, அப்போ நேதாஜி என்ன பண்ணார், தனியாக ஒரு இராணுவத்தை உருவாக்குனார். அதுக்கு ஆயுதத்தை கொடுத்து அவர் தனிப்படையாக இந்தியாவுக்கு வெளியே இருந்து ஆங்கிலேயரோட போராடினார். அதுதான் நமக்கு விடுதலை போராட்ட காலத்தில் இருந்தது. அதற்கு அப்புறம் தான் நம்முடைய பாகிஸ்தான் பிரியும் போது மத ரீதியாக பிரித்து ஒரு மத வெறியை ஊட்டி ஆங்கிலேய அரசாங்கம் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு போச்சு. அப்போது அந்த பிரச்சனையில் வந்து நிறைய இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்பட்டது. நம்முடைய முதல் பெரிய கலவரம்னு சொல்லலாங்க. அது ஏற்படும் போது அப்போ தான் அந்த நேரத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஆயுதங்கள்லாம் கிடையாது. எல்லோரும் கத்தி அருவாள் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் வெட்டி கொலை பண்ணுறது இந்த மாதிரி நடந்தது. இப்போ காந்தி வந்து சமாதானத்துக்காக அவர் ரொம்ப போராடினார். அவர் சொன்னது என்னென்னா, முஸ்லீம்ஸ் வந்து சிறுபான்மையினர், நாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னார். அதனால அவர் வந்து முஸ்லீமுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு இந்து அவரை வந்து அவருடைய ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் வச்சு அவரை சுட்டு கொண்டுட்டார். அவர் சாகும்போது ஹே ராம்னா சொல்லிட்டு செத்தார், அல்லான்னு சொல்லிட்டு சாகலை. அப்படி தான் அவர் இறந்து போனார். ஒரு தேச தந்தையை நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரை நாமளே ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நம்ம கையால் சுட்டு கொண்டுட்டோம். இது வந்து இப்போ தீவிரவாதத்தோட பயங்கரவாதத்தோக்கு நம்ம கொடுத்த பரிசு. அந்த கோட்ஸையை, நேருவை கொண்ட கோட்ஸையை இன்றைக்கி தியாகியாக நம்ம போற்றிக்கிட்டு இருக்கோம். அவரோட நினைவு நாள்லாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி காந்திக்கு நடந்தது. இது வந்து ஒரு பெரிய இதாக வந்தது. அதில் இருந்து ஒன்றா ஆரம்பிச்சது. இந்த தீவிரவாதத்தை வந்து உள்நாட்டு தீவிரவாதம், வெளிநாட்டு தீவிரவாதம்னு 2 வகையாக சொல்லணும். உள்நாட்டு தீவிரவாதம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதி மதம் இதனால ஏற்படும். வெளிநாட்டு தீவிரவாதம் வந்து நம்மளை வந்து நாட்டின் பொருளாதாரத்தை குலைக்கிறதுக்காக ஏற்படுறது. அப்போ உள்நாட்டு தீவிரவாதத்தில் முதல்ல யார் வந்தாங்கன்னு பார்த்தா மாவோயிஸ்ட் வந்தாங்க, நக்ஸலைட் வந்தாங்க. அவங்க என்னென்னா, அவங்க வந்து மதம் ஜாதிங்கிறத விட்டுட்டு ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, கஷ்டப்படுறாங்க மக்கள், அவங்கள வதச்சி வேலை வாங்குறாங்க முதலாளி தொழிலாளின்னு அவங்க பிரச்சனையை கொண்டு வந்து அவங்க அதில் பண்ணாங்க. அதை வந்து அடக்கிறது நமக்கு ஒரு முழு நேர வேலையாக இருந்தது. இந்த வெளிநாட்டு தீவிரவாதிகள்னு வர்றது நமக்கு மெயினாக வர்றது பாகிஸ்தானில் இருந்து. பாகிஸ்தானியர்கள் அப்பப்போ இங்கே இருந்து அனுப்புவாங்க. அப்போ அனுப்பும்போது நிறைய வரும்போது நமக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, காஷ்மீர் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. மும்பை வந்து அடுத்ததாக, பஞ்சாப், அதுக்கப்புறம் 7 சிஸ்டர்ஸ்னு சொல்கிற இந்த வடகிழக்கு மாநிலங்கள், அது மணிப்பூர், அஸ்ஸாம் அந்த சைடு அதுவும் நிறைய பாதிக்கப்பட்டது. இல்லை மும்பையில் வந்து ஒரு பெரிய கலவரம். அது வந்து உள்ளே வந்து தாட்சி ஹோட்டலில் அடித்து நொறுக்கி ரயிலில் வெடிகுண்டு வச்சு ஒரு மிகப்பெரிய சேதத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க. ஏன்னா அது நம்முடைய பொருளாதாரத்துக்கு முக்கியமான நகரம் மும்பை. அதனால் அதை தாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் கலவரத்தில் என்னாச்சு, பஞ்சாப் கலவரத்தில் வந்து
நமக்கு வந்து ஒரு ரயிலை மறித்து சீக்கியர்கள் செய்கிறாங்க. சீக்கியர்கள் வந்து இந்துக்களை கணக்கு பண்ணி இந்துக்களை சுட்டாங்க. ஒரு ரயில் பெட்டிக்குள்ளே நுழைஞ்சி இந்துக்கள் தனியே போ, சீக்கியர் தனியே போன்னு சொல்லி இந்துக்களை பூரா கொன்னுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினை கிளம்ப வச்சாங்க. இந்த மாதிரி நடக்குது. இன்னொரு ட்ரெயினுக்குள்ளே போகிறவங்க பாரபட்சமே பார்க்கல, அந்த ட்ரெயினில் இருக்க அத்தனை பேரையும் சுட்டு போனாங்க. சீக்கிய தீவிரவாதிகள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த சீக்கிய தீவிரவாதிகள் தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த மாநிலத்தை பிரிக்கணும் வைக்கணும்னு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து அங்கே ஒரு அமிர்தசரஸில் பொற்கோயில் இருக்கு. இந்த சீக்கிய தீவிரவாதிகள் வந்து தாக்கிட்டு பொற்கோயிலுக்குள்ளே போய் உள்ளே நுழைஞ்சிருவாங்க. பொற்கோயிலுக்குள்ளே வேறு யாரும் போக முடியாது. அப்போ அதுக்குள்ளே போக முடியாமல் அவங்க உள்ளே போய் இருக்காங்க. இவங்களை ஒன்றுமே கவர்மெண்ட்டால் செய்ய முடியல. வெளியில் வரும்போது இவங்க எதிர்த்து போராடும் போது அவங்க திரும்ப உள்ளே போயிடுறாங்க. இப்படியே இந்த எலி பொதுக்குள்ளே ஒழிஞ்சு வேலை பார்க்குற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்திரா காந்தி பீரியட். இப்பொழுது ரொம்ப நேரம் பார்த்துட்டு ரொம்ப நாள் பார்த்துட்டு இதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு இராணுவத்தை வந்து பொற்கோயிலுக்குள்ளே இந்திரா காந்தி அனுப்பினாங்க. இது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்தாங்க. அப்போ இராணுவம் உள்ளே போச்சு. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஷூவெல்லாம் கலத்தி வச்சுட்டு வெறுங்காலோட தான் உள்ளே போகணும் அப்படின்னு இராணுவம் சொல்கிறாங்க. உள்ளே போய் தாக்கி தீவிரவாதிகளை அடித்து நொறுக்கி அந்த பிரச்சனையை முடித்தாங்க. அது இன்னைய வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. மத குருக்கள் வந்து மத தலைவர்கள் வந்து அதை ஒரு பெரிய குற்றமாக இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பழிவாங்கிற மாதிரி உடனே இந்திரா காந்தியை சுட்டு கொண்டாங்க. அப்போவே அவங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, ஒரு சீக்கியர்களை நம்ப வேண்டாம், ஏன்னா எந்த இடத்துல எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களோட உதவியாளர்கள் மெய்காவல் படையில் சீக்கியர்களை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்திரா காந்தி ரொம்ப காலமாக ஒருத்தர் இருக்காரு, அதனால் அவரெல்லாம் மாற்ற வேண்டாம், அப்படியெல்லாம் பயந்தா முடியுமான்ட்டாங்க. கடைசியில் அவரை வச்சே இந்திரா காந்தியை சுட்டு கொண்டாங்க. இது நம்முடைய 2வது முறை நமக்கு விழுந்த அடி. இப்போ வந்து இதுவும் துப்பாக்கி தான். காந்தி வந்து கை துப்பாக்கி, இவர் வந்து மிஷின் கன். இந்திரா காந்தி சுட்டு கொண்டு ஒரு பெரிய கலாட்டாவாகி அதுக்கப்புறம் நாடு முழுசும் கொந்தளித்து ஒரு வழியாக ஒரு மாதத்துக்கு பிறகு சமாதானம் ஆகி வந்தது. ஆனாலும் அது ஒரு பெரிய அளவில் நம்மளை பாதிச்ச நிகழ்வு. இதுவும் வந்து நம்ம வந்து பஞ்சாப் அரசாங்கமும் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு குரூப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சு. இப்படி அரசியல் காரணங்களுக்காக சில சமயத்தில் நம்ம உதவி செய்ய போய் அது வந்து நமக்கே பாதகமாக முடியும். வளர்த்த கடா மாரில் பாயுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படி நடக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண ஆரம்பித்தாங்க. முன்னேறிருக்காங்க அவங்க. ஆயுதங்கள் எல்லாம் அவங்களுக்கு எங்கேருந்து எப்படி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி புதுசாக இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வர்ற ஆயுதம் என்ன உண்டோ அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க கையில் இருக்குது. தீவிரவாதிகள் அது வந்து நம்ம இராணுவத்திட்ட கூட இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த பகல்காம் இதில் வந்து தாக்குனது வந்து அமெரிக்காவினுடைய லேட்டஸ்ட் கன், லேட்டஸ்ட்டு தான் வச்சுருக்காங்க. அப்போ அதுக்காக அமெரிக்கா கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி வாங்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் லேட்டஸ்ட் ஆயுதங்கள் பூரா அவங்க கையில் இருக்கு. ஹைஜாக் பண்ணி அந்த ஃப்ளைட்டை காட்மாண்டில் இருந்து டெல்லிக்கு போகிற ஃப்ளைட்டு, அதை வந்து ஹைஜாக் பண்ணி ஆப்கானிஸ்தான் கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு முக்கியமான தீவிரவாதிகள், காஷ்மீர் தீவிரவாதி தான் 3 பேரை அரெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அவங்கள விடுதலை பண்ணால் தான் நாங்கள் இந்த 28 பயணிகளை விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் பிரச்சனை. சமாதானம் பண்ண முடியாமல் ஒரு பயணியை அவங்க கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேரையும் விடுவிச்சுட்டு அந்த பயணிகளை போயிட்டாங்க. இந்த 3 தீவிரவாதிகளையும் விடுவிச்ச இடம் எதுன்னு பார்த்தா பாகிஸ்தான். அப்போ பாகிஸ்தானுக்கு இதுக்குள்ள தொடர்பு நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் இவங்க எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 3வது வந்தது எப்படின்னா, 3வது தீவிரவாதம் ராஜீவ்காந்தி கொலை. ராஜீவ்காந்தி கொலை எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்த இடத்துல இப்போ 3வது அட்வான்ஸான ஒரு முறை, அதுபடி ஒரு பாம்பு கட்டிக்கிட்டு ஒரு தற்கொலை படை அவங்க இவரை கொண்டுட்டாங்க. இது வந்து இலங்கையில் உள்ளது விடுதலை புலிகள். இந்த விடுதலை புலிகள் இலங்கை தீவிரவாதத்தை வந்து பிரச்சனைகள் வரும்போது
நாம் நம்ம மக்களுக்கு உதவி செய்யணும், நம்முடைய தமிழ் மக்கள்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் உதவி பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உதவி பண்ணிச்சு. அங்கே உள்ள இயக்கங்களை வளர விட்டது நம்முடைய கவர்மெண்ட், நிறைய அதுக்கு பங்கு இருக்குது. இவங்க வளர்த்து விட்டது நம்ம மேலேயே தாக்கி ராஜீவ்காந்தியை கொலை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நீண்ட காலத்துக்கு பிறகு அவங்க விடுதலை புலிகள் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. ராஜீவ்காந்தியை கொலை செஞ்சது வரலாற்று பிழை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நீ இப்போ என்ன சொல்லி என்ன பிரயோசனம்? ஒரு இளம் தலைவரை கொண்டுட்ட, அவங்க ஒரு குடும்ப தலைவரை கொண்டுட்ட, நாட்டோட ஒரு தலைவரை கொண்டுட்ட. இப்போ இன்றைக்கி நீ வரலாற்று பிழைன்னு சொன்னோன்னா அதெல்லாம் சரியாயிருமா? பிழை சரி செய்யப்படுமா? பயங்கரவாதத்தோட முடிவு என்ன? நமக்கு கண்டிப்பாக அழிவு வரும். ஆயுதம் எடுத்தவன் ஆயுதத்தால் தான் சாவான். இன்றைக்கி அந்த அவங்களோட இயக்கமே முழுமையாக அழிஞ்சிருக்கு. ஒருத்தன் அடித்தா இன்னொருத்தன் திரும்ப அடிக்கத்தானே செய்வாங்க. அந்த மாதிரி தான் அது நடந்துக்கிட்டு. இப்படியாக நமக்கு அடுத்தடுத்தாலும் நமக்கு கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான தலைவர்கள் இறந்து போனாங்க. அப்புறமும் அவங்க அந்த விடுற மாதிரி இல்லை. பாகிஸ்தானில் கார்கில் வார், நம்ம காஷ்மீர் இதில் புல்வாமா தாக்குதல், உரி தாக்குதல், இப்படி நிறைய நடந்தது. அப்போது நம்முடைய கவர்மெண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பேரில் நம்ம காஷ்மீர் அவங்க எல்லையை அடுத்து பாகிஸ்தான் இதில் நிறைய பயங்கரவாதங்கள், தீவிரவாதிகள் முகாமிட்டிருக்காங்க. அதை பூரா பிளான் பண்ணி மொத்தமாக போய் ராத்திரி 2 மணி நேரத்தில் குண்டு போட்டு அவ்வளோ வரையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பாகிஸ்தானால் எதுவும் செய்ய முடியல. எல்லை தாண்டி வந்துட்டான்னு சொல்ல முடிஞ்சதை தவிர எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் இன்னைய வரைக்கும் எங்கள் இடத்துல தீவிரவாதிகள் இருந்தாங்கன்னு அவர் சொல்லலை. ஆனால் இப்போ சொல்கிறாரு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர், நாங்கள் 30 வருஷமாக நம்ம தீவிரவாதத்தை வளர்க்குறது உண்மைதான், நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் செய்யணும். ஏன் அமெரிக்காவும் பிரிட்டனும் எங்களுக்கு ப்ரெஷர் போடுறாங்க, அதனால தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க ப்ரெஷர் போட்டு செஞ்சதுனால இவங்க ஏதாவது முன்னேறி இருக்காங்கன்னு பார்த்தா பாகிஸ்தான் இன்னைக்கு பொருளாதாரத்தில் அடிமட்ட நிலையில் இருக்குது. ரொம்ப சீர்குலைஞ்சி போயிருக்கு. 2 பேரும் ஒரே நாளில் விடுதலை ஆனோம், இந்தியாவும் பாகிஸ்தானும். ஆனால் பாகிஸ்தானால் முன்னேற முடியலை. இந்தியா உலகின் 4வது இடத்துல, பொருளாதார வளத்தில் 4வது இடத்துல இந்தியா இருக்குது. இவங்களுக்கு ஜனநாயகம் இல்லை. இந்த பயங்கரவாதத்தை நம்பி அது பின்னாலே போய் இவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. இது நம்ம இந்தியா பாகிஸ்தானில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா உலகம் முழுசும் இருக்குது. தலிபான்ஸ் இருக்காங்க, அவங்க ஆப்கானிஸ்தானை இடமா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் ட்வின் டவர்ஸை குண்டு போட்டு தகர்த்தாங்க. ஃபுல்லாக மண்ணோட மண்ணாக போயிட்டு அதனோட ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியை சுட்டு கொண்டாங்க. அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை சுட்டு கொண்டாங்க. கென்னடியோட தம்பியை சுட்டு கொண்டாங்க. இப்படி அங்கேயும் நிறைய தனித்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவில் பெரிய சண்டை நடக்குது. அதுலேயும் தீவிரவாதிகள் நிறைய இது பண்ணுறாங்க. இப்போ இராணுவம் நம்மளே நாட்டுக்கு வச்சுக்கிட வேண்டாம், கூலிப்படையை வச்சுக்கலாம். கொலை செய்கிறதுக்கு கூலிப்படையை எவ்வளோ மாதிரி இராணுவத்துக்கும் கூலிப்படை இருக்கும். அவங்க அவங்க பண்ணுவாங்கங்கிறது இன்றைக்கி உக்ரைனில் நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தீவிரவாதம் ஒரு பல்கி பெருகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதனால் கண்டிப்பாக எல்லாரும் பாதிக்கப்படுறோம். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுறோம். இதில் ஒரு நாளும் நன்மை நமக்கு கிடையாது. நம்ம செய்கிறவனும் பாதிக்கப்படுறோம், யாரை செய்கிறோமோ அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதை எதுக்கு நம்ம வளர்க்கணும்? நம்ம அடிப்படையிலே வளரும் போதே ஒரு தேவையில்லாத சொல்லாமல் பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி நம்ம மக்களை நம்முடைய பிள்ளைகளை நல்லபடிக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா வர்ற ஜெனரேஷன் ஆக மோசமாக போயிடும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு கத்தி அறுவாள் வச்சுருந்தாங்க, அப்புறம் துப்பாக்கின்னா, மிஷின் கன்னுன்னா, இன்னைக்கு பாம்புங்க, அதுக்கப்புறம் அணுகுண்டுங்க, எங்கே எல்லாமோ போகிறாங்க அவங்க. அப்போ இதனுடைய முடிவு என்ன? அப்போ நாம் நம்முடைய இதை நம்ம சரியான முறையில் நம்ம கொண்டு வரணும். நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அதுக்காக நான் நீ செய், நானும் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் அஹிம்சாவாதின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்மளும் தடாலடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அடிப்படையில் இந்த அஹிம்சா தத்துவத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்போ அவங்க நாளைக்கு இந்த கேட்பார் பேச்சை கேட்டு அவங்க மாற மாட்டாங்க. ஏன்னா இளைஞர்கள் வெளியே ஒரு ஹைஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது அவங்களோட சேர்க்கை, அவங்களோட நட்பு வட்டாரம், அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம் அடிப்படையிலே நம்ம அவங்களுக்கு நல்லதுகளை சொல்லியிருந்தோம்னா அவங்க தெளிவான சிந்தனையோடு வளருவாங்க. அப்பேற்பட்ட தெளிவான சிந்தனையை
நாம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பயங்கரவாதத்தை கூடிய விரைவில் நம்ம உலகத்துலேருந்து அழிக்கணும், இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கட்டும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.